நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகம் முழுவதும் 16 லட்சம் வீட்டுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தின் கீழ் நடந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து டோர் டெலிவரி செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்குகிறார். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களை ஜாதி மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கட்டாயப்படுத்தக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வீடு வீடாக சென்று கும்பாபிஷேக பிரசாதம் 1 லட்சம் பைகளை கோவில் பணியாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடக்கும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க வரவுள்ளார். ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி ஆட்சியுள்ளது. நிலம் பணத்தை விட மக்கள் தொகை ஒரு நிலையான சொத்து. கூட்டு குடும்ப முறைக்கு மாற ரேஷன் கடைகளில் கூடுதலாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும். அரசு சார்பில் கூட்டு குடும்பத்திற்கு ஏற்ப பெரிய வீடுகள் கட்டப்படும். குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை அரசு ஊக்குவிக்கும் என சந்திரபாபு நாயுடு கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.